ஒரு முறை ஒரு தகப்பனும் மகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மகள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ரொம்ப மென்டலி நான் டயர்ட் ஆகிட்டேன். ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்கிற ஒரு நிலைமை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்ப்பா, எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா மகளுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுட்டு என்ன செய்கிறாரு, மகளை வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறார். கிச்சனுக்குள்ளே போனவர் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சு 3 பாத்திரங்களை எடுத்து 3 பாத்திரங்கள்லையும் தண்ணீரால் நிரப்பி 3 ஸ்டவ்வில் வச்சு அதை கொதிக்க விடுறாரு. மகள் கேட்க முற்படுறாங்க, என்னப்பா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறதுக்காக வரும்போது அப்பா சொல்கிறார், கொஞ்சம் நான் செய்கிறத மட்டும் பொறுமையாக வாட்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் அந்த தண்ணீரில் வைக்கிறாரு. இன்னொரு பாத்திரத்தில் முட்டையை தண்ணீரில் வைக்கிறாரு. இன்னொரு பாத்திரத்தில் காஃபி கொட்டைகளை வைக்கிறாரு. 3க்குமே நல்லா தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் நல்ல தண்ணீர் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வெளியில் வைக்கிறாரு. அடுத்து முட்டை எடுத்து வைக்கிறாரு. அடுத்து அந்த காஃபி பாத்திரத்தை எடுத்து வைக்கிறாரு. இந்த 3ஐயுமே மகக்கிட்ட காமிச்சு கேட்குறாரு, இந்த 3ஐயும் பார்த்தா அவனுக்கு என்னப்பா தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அவன், என்னப்பா நான் ரொம்ப டல்லாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சொல்கிறாரு, எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைப்பா, இது மூலமாக நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறது உருளைக்கிழங்குப்பா. உருளைக்கிழங்கு தண்ணி சூடானோடனே அது நல்ல குழகுழன்னு ஆகிடுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. முட்டை தண்ணி சூடானோடனே அது உள்ளே இருக்கிற அந்த பகுதி ஹார்ட் ஆகிடுது. காஃபி கொட்டை அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்மெல் தந்து அது எல்லோரும் குடிக்கணுங்கிற ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் நல்ல ஒரு எனர்ஜி டானிக்காக மாறிடுது அப்படின்னு சொன்னோடனே 3மே ஒரே கண்டிஷனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆச்சு. முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஹார்டாக இருந்த உருளைக்கிழங்கு ஹாட் வாட்டருக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே போகும்போது தன்னுடைய அந்த கண்டிஷனையே சேஞ்ச் பண்ணி கொலன்னு மாறிடுது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவங்கள இப்படி தான் மாற்றிடுது. பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு தைரியமாக இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உடனே ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி அவங்களுடைய மனநிலையே இந்த உருளைக்கிழங்கு மனநிலையாக அவங்களுக்கு மாறி போயிடுது. ரொம்ப எதுக்கெடுத்தாலும் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்காலத்தில் எந்த காரியத்தை சந்திக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இந்த முட்டையை பாரு, தண்ணிக்குள்ளே அது போகிற வரைக்கும் உள்ளே இருக்கிற பகுதி ரொம்ப சாஃப்டாக குளன்னு இருந்தது. ஆனால் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஹார்ட் ஆயிடுச்சு. சிலர் இப்படி தான் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் போது அவங்கள அறியாமல் தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கிக்கிறாங்க. இந்த கடினமாக்குறதுனால அடுத்து வர்ற சாதகமான சூழ்நிலைகளை கூட அவங்க கடினமாக பார்க்குற மனநிலைக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஆனால் இந்த காஃபி கொட்டையை பாரு, அதே கொதிநிலையில் அது எவ்வளோ அருமையாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக மாறி எல்லாரும் அதை விரும்பி தேடி போகிற அளவுக்கு நறுமணம் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுதான் சிலருடைய கேரக்டராக இருக்குது. தனக்கு வருகிற சவால்களை, தனக்கு வருகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு ரொம்ப பக்குவம் அடைந்து அதில் ஜெயிச்சு அநேகருக்கு அதன் மூலமாக பிரயோஜனமாக மாறுறாங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனை அறிந்திருக்கிற பிள்ளை, தேவனை அறிஞ்சிருக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவன் அறியாமல் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வராது. கர்த்தர் அனுமதிக்காம ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வராது. கர்த்தர் அனுமதிக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதற்காக மட்டுமே உன் வாழ்வில சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் துவண்டு போய் ரொம்ப மென்டலி டயர்டாக இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மென்டலி டயர்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை சூழ்நிலை அல்ல. உன்னுடைய மென்டல்
ஸ்ட்ரென்த்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை சூழல். உன்னுடைய அழைப்பு பெருசு, உன்னுடைய தரிசனம் பெருசு, நீ சந்திக்கிற சவால்களும் பெருசு. உன்னை சந்திக்கிற சவால்கள் உனக்கு ஒரு விதமான மனநிலையை, டிப்ரெஷனை கொடுக்குது, டிப்ரெஷனை கொடுக்க உன்னோடு கூட போராடுது அப்படின்னா உன்னுடைய தரிசனம் பெருசு. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற கரிசனையும் பெருசு. இந்த கரிசனைய நீ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ஒன்றை செய். உனக்கு இருக்கிற சவால்களை எப்போதுமே உன்னை அழிக்க வந்த சவால்கள் என்று பார்க்காம உன்னை உயர்த்துவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிற சவால்கள் என்கிற மனப்பக்குவத்துக்குள்ள வா. அந்த சவால்களுக்குள்ள போறதற்கு முன்பாக, ஆண்டவரே இந்த சவால் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு பிரேயரை பண்ணிட்டு அந்த சவாலுக்குள்ள போ. நீ அறியாத தேவனுடைய ஹெல்ப்பை, தேவனுடைய தயவை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. அது உனக்கு விசுவாசத்தையும் கொடுக்கும். அந்த சவால் உனக்கு ஒரு பக்குவத்தையும் கொடுக்கும். இந்த விசுவாசமும் பக்குவமும் உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, அதே சவால்களை சந்திக்கிறவனுக்கு நீ ஆலோசனைக்காரனாக, ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக மாறுவாய். இதுதான் தேவன் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம். இன்னைக்கு எவ்வளவு சோர்ந்து போய் மென்டலி நீ டயர்டா ஃபீல் பண்ணாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்காக சவால்களை அவர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இதை உணர்ந்தவனாய் தேவனிடத்துல உன்னை விட்டு கொடுத்து நீ முன்னேறி செல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். God bless you. Amen.